கண்மணி. அம்மா. என்ன கண்மணி? வீரா என்ன இது கையில ஜூஸ் அப்படியே வச்சிருக்கா, குடிக்கலையா? குடிக்கதான் சொன்ன வலிமா, அவதான் குடிக்காம உட்காந்துருக்கா. முதல்ல குடி. குடி. உங்க 3 பேரையும் பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த வயசுல பட்ட கஷ்டம் எல்லாம் பத்தாதுன்னு இன்னமும் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு போக கூடாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரீங்க. ஆனா இதெல்லாம் இப்படியே இருந்துராது. சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். எதை நினைச்சும் பயப்படாதீங்க. வலிமா, எங்களுக்கு ஒரு பயமும் இல்ல. தப்பு செய்யாத நாங்க எதுக்கு ஃபீல் பண்ணணும்? நீங்க எல்லாரும் வருத்தப்படுவீங்களோட தான் நாங்க கவலைப்படுறோம். வீரா, எனக்கு இந்த வீட்ல ராகவன், கார்த்தி, மாற இவங்கெல்லாம் எப்படியோ அதே மாதிரிதான் நீங்க 3 பேரும். உங்களை என் வயிற்றுல பிறக்காத என் பொண்ணுங்கள தான் பாக்குறேன். இது வரைக்கும் நீங்க என்கிட்ட எதுவுமே மறைச்சதில்ல. ஒருத்தர் சொல்ல தயங்கினாலும் இன்னொருத்தர் அதை வந்து கண்டிப்பா என்கிட்ட சொல்லிடுவீங்க. அப்படிதான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். வீரா, இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த பிரச்சனையெல்லாம் தானா நடக்கிற மாதிரி எனக்கு தோணல. இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கிற மாதிரியே என் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன் வீரா, இந்த விஜி காணாம போனதுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? யார் பேருக்குமா அர்ச்சனை? சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணிடுங்க. சரிங்கம்மா. ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி, ஓம் அருமறையின் வரம்பே போற்றி, ஓம் மரம் மலர்க்கும் அம்மையே போற்றி, ஓம் அரசிலங்குமரியே போற்றி, ஓம் அப்பற்பிணி மருந்தே போற்றி போற்றி. அம்மா தாயே, நாங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. ஆனா எங்க குடும்பத்துக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எதுக்கு, ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு எதுவுமே புரியல. எங்களுக்கு பக்கத்துணையா இருந்து நீதான் காப்பாத்தணும். என் பிள்ளைங்களை நல்லபடியா காப்பாத்தணும். பட்ட கஷ்டமெல்லாம் போதும் தாயே, இனியாவது எங்களை நிம்மதியாவே. பிரசாதம் எடுத்துக்கங்க. இந்தாங்கம்மா. கண்மணி, இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். மனசார என்ன வேண்டிக்கிட்டாலும் அது அப்படியே நடக்கும். வார வாரம் இங்க வெள்ளிக்கிழமை நெய்விளக்கு போட்டு வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். நீங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு நெய்விளக்கு ஏத்தி வச்சு வேண்டிக்கோங்க, சரியா? பாத்து போங்க. வாடி. இத ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. டாக்டர், மருந்து? அதான் மருந்து. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. நைட்டு தூங்குறாங்களான்னு கூட தெரியல. அதனாலதான் இப்படி மயக்கம் வருது. இந்த மாதிரி நேரத்துல நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமா? மனசை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும். இப்படி இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? உங்க குழந்தையோட மென்டல் ஹெல்த் ரொம்ப பாதிக்கும். கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்கல்ல, அதனாலதான் மிரண்டு போயிருக்காங்க. அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி முடிக்கிறதுன்னு கொஞ்சம் பாருங்க. தைரியமா இருங்க. நான் வரேன் சார். சரிங்க. அண்ணி, எத்தனை தடவை சொல்றது? ஏன் அதவே நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க? டேய், அவ பாவண்டா. எந்த தப்புமே செய்யாம நம்ம மேல பழி வந்தா
பயமா தானே இருக்கும். சொல்லுடா. இங்க பாரு கண்மணி, நம்ம குழந்தைய பத்தி மட்டும் யோசி. இந்த கேஸ்லாம் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு கிட்டத்தட்ட குற்றவாளி நிரூபிச்சு ஜெயிலே போட்டிருப்பாங்க. நானே ரிலீஸ் ஆகி வந்துட்டேன். இங்க பாரு கண்மணி, உனக்கு தப்பா எதுவுமே நடக்காது கண்மணி, தைரியமா இரு. ஏமா, தப்பே பண்ணாத நாம ஏமா ஸ்ட்ரெஸ் ஆகணும்? கண்மணி, நாங்க தான் இருக்கோம் இல்ல, நாங்க எல்லாத்தையும் பார்த்துப்போம், நீ நிம்மதியா இரு. வள்ளி, கண்மணிக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வந்து கொடு. சரிண்ணா. நீ எதையும் யோசிக்காம நல்லா ரெஸ்ட் எடு கண்மணி. கண்மணி கவலைப்படாம இரு. அத்த வீரா, அத்த வீரா வந்துட்டானா? அத்த. டேய், எங்கடா காலையில கிளம்பி போயிருந்த? எங்க போன நீ? மார்க்கெட்டுக்கு. மார்க்கெட்? என்னடா இது? அசத்தல ஒரு மீன் குழம்பு வச்சிரு. வீரா, என்னடா இதுல க்ளீன் பண்ண மீன் இருக்கு. இப்போ உனக்கெல்லாம் ஓகேல பொரிச்ச கண்மணி? மீன் பிடிக்கும்ல, அதே மாதிரி செஞ்சு கொடுத்துரு. சரி. டேய், என்னடா காலையில எழுந்து போய்? ஆமாப்பா, காசிமேடு வரைக்கும் போனேன். நைட் யாருமே சரியா தூங்கல, எனக்கும் சரியா தூக்கம் வரல. கொஞ்ச நாளாவே வீட்டில் நல்ல சாப்பாடே இல்லைல்ல, அதுதான். டேய் ராகவா, இந்தா இந்த கவரை பிரி. என்னடா அது? பிரி. என்ன வாங்கிட்டு வந்திருப்பாரு? டேய், என்னடா இதெல்லாம்? இதெல்லாம் அழகழகான குழந்தைங்களோட போட்டோஸ்.